நான்காவது ஒரு கேள்வி, முடியுமோ? முடியுமோ? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ? பார்த்தீங்களா? முடியுமோ, முடியுமா என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ? பார்த்தீங்களா? இவங்க எப்படி பேசுறாங்களே, இவங்களெல்லாம் கலிலேயர்னா படிப்பறிவு இல்லாதவர்களாச்சே, எப்படி இவங்களால இது முடிந்தது அப்படின்னு பிரமிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிச்சோமானால் 8ஆம் வசனம், அப்படி இருக்க நம்மில் அவரவர் ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே, இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை எப்படி இவர்களால் பேச முடிந்தது அப்படின்னு, எப்படி முடிந்தது அவங்க அந்த கேட்டு பிரமிக்கிறாங்க. இது எப்படி முடிந்ததுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மேல வாசித்தா தெரிஞ்சிடும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று வந்துருச்சு. பாத்தீங்களா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. யார் மேல? அவர்கள் மேல. அந்த காற்று அவர்கள் மேல அடித்தது. அப்ப அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதனாலதான் முடிந்தது. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம ஃபுல்லா நம்ம தியானிச்சோம். 4 கேள்விகளை பார்த்தோம். ஆகுமோ, நடக்குமோ, கூடுமோ, முடியுமோ, 4 கேள்விகளை பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் பதில் இயேசு நம்ம வாழ்க்கையில தர வல்லவர். எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம். ஒரு காற்று வந்தது, ஒரு காற்று அவர்கள் மேல இருந்தது, பரிசுத்த ஆவியானவர். எல்லா கேள்விகளையும் மாற்ற நம்மால முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் அந்த காற்று நம்ம மேல படும் பொழுது கேள்விகள் பதிலாக மாறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கேளுங்க. இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவரே, அந்த காற்று எங்கள் மேல படட்டும் சுவாமி, எங்கள் குடும்பத்தின் மேல படட்டும் ஐயா.